அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-2 என்ற கணக்கில் டிராவில் முடிந்த நிலையில் இந்திய அணி தற்போது த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-2 என்ற கணக்கில் டிராவில் முடிந்த நிலையில் தற்போது இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-2 என்ற கணக்கில் சமன் செய்யப்பட்டு இருக்கிறது. மான்செஸ்டரில் நடைபெற்ற 4வது போட்டி மட்டும் டிராவில் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது 2 அணிகளும் கோப்பையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் இன்றைய ஆட்டத்தின் பொழுது போட்டி தொடங்கிய கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு உள்ளாகவே இந்திய அணி 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி தற்பொழுது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 224 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து அணி 247 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 13 ரன்கள் பின்னிலையுடன் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 396 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தற்பொழுது இங்கிலாந்து அணி 367 ரன்களுக்கு ஆட்டமிழந்து இதன் மூலம் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கிறது. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக முகமது சிராஜ் 5 விக்கெட்டுகளையும், பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருக்கின்றனர். மூத்த வீரர்கள் இன்றி இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய இளம் அணி தற்பொழுது இந்த தொடரை சமன் செய்திருப்பது இந்திய அணியினுடைய மிக சிறந்த ஒரு தொடர்களில் ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா இல்லாத நிலை இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருப்பது மற்றும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.